தான் அந்த வேலையை செய்யணும். கடைசியா வாந்தாண்ட அங்க என்ன இருக்குது எல்லாம் சக்கரை வந்து எல்லாம் உள்ள சுருகிட்டு போயிடுச்சு. அதை வேற பிறந்த பாக்குறேன் அங்கேயும் வலிச்சு விட்டு விடாட்டம் கிடக்குது. இது வேற சண்டை 2 பேரும் ஒன்னா நடிக்கும் போது மிகப்பெரிய காரணம் மழை பேச்சு ஊரெல்லாம் தண்ணி தண்ணி 7 மணிக்கு மழை பேச்சு ஊரெல்லாம் தண்ணி தண்ணி ஆத்தூர்லதுப்பா மலையில நினைச்சுக்கிட்டே வராரு. நீ பாரு வேலையா என்னடா பண்றது இன்னைக்கு மழை வந்தாலும் கூத்தானுங்கிறாங்களா அப்படின்னு மலையில நினைச்சுக்கிட்டே வராரு. உங்ககிட்ட இருப்பாது இடுப்பு இடுப்பு உங்ககிட்ட இருப்பாது இடுப்பு இடுப்பு ஐயா வாய் மேல கை வச்சிருக்கிறாயா ஒரு கட்டவகமா இருந்தா உனக்கு கொண்டுட்டு வா 2 வைக்கலாம். அந்த கோமாளி அடங்க மாட்டேங்கிறான். சரி பாப்பா பாப்பாளா உனக்கு நான் பாப்பாளா ஏய் போதுனால அவளுதான் இல்லைன்னா அவளுதான். சீர்திருத்தமான சிங்கார பொன்மேடை. இந்த பொன் மேடையை அமைத்து கொடுத்ததற்கு காரணம் என்ன? இதற்காக என்ன காரணம்? நம்ம கரிகாலியம்மன் கோயில் தேர் வெள்ளாட்டம் பண்டிகை முன்னிட்டு இன்னைக்கு நானும் கரகாட்டேன். இன்னைக்கு ஊர் பொதுமக்கள் அத்தனை நல்ல உள்ளங்களும் ஒரு மனதா ஒன்று கூடி பெரியவர்கள் முன்னிலையில இன்னும் கோவிலுக்கு சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் கோவிலுக்கு சேர்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களும் ஒன்றாக ஒரு மனதாக வசூல் செய்து எல்லா மக்களிடத்திலையும் இந்த கரிய காளியம்மன் சுவாமிக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்தினா எல்லா மக்களுடைய பங்கு அதில் இருக்கணும் என்பதற்காகவே எல்லா மக்களுமே வாரி வழங்கி இன்று பல நாடக கலைஞர்களை அழைத்து வந்து சிறப்பான முறையில அதாவது பக்தியிலேயே மகாபாரதத்துல சிறந்த ஒரு கதைன்னா இந்த அர்ஜுனன் தவசு நாடகம் தான். எப்படி இந்த அர்ஜுனன் தவசு என்று சொல்லக்கூடிய ஒரு புண்ணியமான கதையை இன்று அரங்கேற்றம் செய்திருக்காங்க. 700 பேர் இருக்காங்க. எங்க ஊர் 5 பேர் ஹோட்டல் கடையில போலிய கடைக்கு ஒதுக்கிட்டு தான் வந்து காலையில வைக்கிறாங்க. சத்தியமா நினைச்சேன் வந்துட்டேன். காலையில போய் சத்து கடை இல்ல ஒரே சத்து கடை எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. நல்லா இருக்கும். நாளைக்கு மறுபடியும் 10 மணிக்கு தான் வாங்கணும். அப்படித்தான் வாங்கினீங்க தான் குடிய பெண்ணா. சரி நாளைக்கு சொல்லிவிட்டு என்னாரது குடிக்கிறன்னு சொல்லிவிட்டு கடைசி கடை திறந்து நீ பேசுறதே நான் கேட்க மாட்டோம். நாங்க பேசுறதே கேளு. என்னாரதுக்கு குடிக்கிறன்னு சொல்லிவிட்டு போ. நம்ம கோடி மாலை எடுத்துட்டு என்ன பாட்டா அடியே அப்படி அத்தனை நல்ல உள்ளங்களும் இந்த கரிய காளியம்மன் கடைக்கண் பார்வைப்பட்டு குழந்தைகள் படிக்கின்ற கல்வியும் செய்கின்ற தொழிலும் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து தனம் தானியத்தோடு நீடோடி காலம் நிறைந்த செல்வத்தோடு நோய் இல்லாத வாழ்வும் குறைவே இல்லாத செல்வத்தையும் பெற்று எனக்காக அன்பளிப்பு செய்த அன்பு நல்ல உள்ளங்கள் அத்தனை பேர்களுக்கும் நம்ம மதிப்புக்கு மரியாதைக்குரிய போருக்கு பொறுமைக்கு வில்லுக்கு சொல்லுக்கு ஹரிச்சந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போல கலியுகத்துல நம்மளுக்கெல்லாம் உறுதுணையாக இன்னும் நம்ம உயிருக்கும் உயிராக கலந்த நம்ம அருமை அண்ணா நம்ம ராதாகிருஷ்ணன் அண்ணா அவர்களும் நமக்காக வருகை தந்திருக்கிறார். அவர்களுக்கும் மற்றும் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளத்திற்கும் இந்த அம்மனுடைய கடைக்கண் பார்வை என்றென்றும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சக்தி விநாயகா நாடக சபா கலைக்குழுவின் சார்பாக ஆண்டவனுடைய அடிச்சுவடிகளை வணங்குகின்றோம். அர்ஜுனன் தமிழலை சர்க்கம் அர்ஜுன் தவசு நாடகம் இந்த நாடகத்துல அழகா அப்படி மஞ்ச கலர் புடவை கட்டிட்டு வந்து இப்படி நிக்கிற அம்மா ஜரோஜா தேவி மாதிரி. ஆமாமா ஜரோஜா தேவி மாதிரி. நீ யார் ஆமாங்க நீ யார் உன் பேர் நீ யா கூத்தியா அந்தரங்கம்மா கர்மச்ச
அடியே பாஞ்சாலி அம்மன் இதோ நீ ரெண்டு பாவாடை கட்டிட்டு கீழே கட்டிக்கிற நானும் ஒரே ஒரு பேர் தான் போட்டுருக்கிறேன். ஆமா ஆமா என்னது தெரிஞ்சிருக்கணுமே நீ எப்படி தெரியும்? தெரியும் என்ன 1.5 மணி நேரமா செய்ய இல்ல அது ஒண்ணும் இல்ல. எந்த 1.5 மணி நேரம் எவ்வளவு அவ்வளவுதான் 1.5 மணி நேரம் செஞ்சு 2 மணி நேரம் செஞ்சிடும். நம்ம தாத்தா அப்பங்காத்தோட போயிடுச்சு. இப்பெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு செகண்ட் 2 செகண்ட் பண்ணது பெரிய ஆகுது. அதை மாற்றி ஒரு நாளைக்கு தான் தெரிக்குது. சாப்பாடு போட்டு வந்து அம்மா அந்தரங்க மாதர்கள் மெச்சிட சுந்திர வடிவம் உள்ள மச்ச விழியழகி மச்ச விழியழகி உச்சமில்லாத ரூபி அப்பேற்பட்ட என்னுடைய பெயர் தான் பாஞ்சாலி அம்மன். பாஞ்சாலி அம்மன் பாஞ்சாலி சரிமா. அப்படி பாஞ்சாலி இருந்தாலும் இந்த உலகத்துல ஒரு குழந்தை பிறக்கணும் என்றால் ஒரு தாய்த்தந்தை வேண்டும். அப்படி இந்த பாஞ்சாலி அம்மன் நீ பிறந்தவதும் எப்படி? ஒரு தாய்த்தந்தை தாயோட அங்கத்திலே நான் பிறந்தேன். வேற எப்படி பிறந்தேன்? எப்படிமா பிறந்தாய்? நான் பிறந்ததே ஒரு விசித்திரம். எப்படி எப்படி பிறந்த காமிமா நீலாம் கேட்க மாட்டேன். பிறந்த இடத்த காட்டுகிறவன இருக்கிற நான் பிறந்த இடத்த நான் பார்த்ததா? ஏப்பா நீ பாத்தியா பிறந்த பாத்தா செத்து போயிரு. அடியே இந்த பாஞ்சாலி நான் எப்படி பிறந்தவன்? ஒரு மூளை வெளியே கிடக்குது.
என் தாய் கோகிலா தேவி. பாஞ்சால மன்னன் கோகிலா தேவி. பாஞ்சால மன்னன் என் தாய்க்கும் தந்தைக்கும் பல ஆண்டு காலமா புத்திர சந்தானம் என்பதே இல்ல. குழந்தைகள் இல்ல. இல்லை. அப்ப பிள்ளை இல்லாதவர்களுக்கு மாண்டாலும் புண்ணிய லோகத்துல இடமல்லன்னு சொல்லுவாங்களே. ஆமாங்க. நம்ம என்ன பாவம் செஞ்சோம்? எவ்வளவு சொத்து சோகம் நகரப்ப நாடு நகரம் எவ்வளவு இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு நகரம் கிடையாது. ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை வாரிசு வேணும். ஆனா பெண்ண வேணும். ஆமாங்க. ஆனா குழந்தை இல்லையே என்ற மன வருத்தத்தோடு என் தந்தையார் பாஞ்சால மன்னனும் என் தாயார் கோகிலா தேவியும் தன்னுடைய நாட்டை மந்திரி இடத்துல ஒப்படைச்சிட்டு அரண்யமான வனம் புறப்பட்டார். முனிவர்கள் இருக்கக்கூடிய வனத்துக்கு போய் முனிவர்கள் செய்கின்ற தவத்திற்கு நம்ம பணிவிடைகளை செஞ்சா நமக்கு அந்தி காலத்துல புண்ணியமாக சேர்க்கலாம் அப்படி என்று சென்றாங்க. அப்ப போகும் பொழுது யாசன் உபயாசன் என்று சொல்லக்கூடிய 2 மகா முனிவர்களை சந்தித்தார் என் தாய் தந்தை. அகத்தின் அழகு அப்படி என்பது போல அந்த முனிவர்கள் என் தாய் தந்தையை பார்த்த உடனே பாஞ்சால மன்னா, நீ மனதிலே இசைந்திருப்பது ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. ஆனா குழந்தை இல்லையே என்று அரண்யமான வனம் வந்துட்ட ஒரு அரசன் இல்லாத நாடு வீணாகி போயிடும். அதனால நீ மறுபடியும் போய் பாஞ்சால நகரத்தை சீரு சிறப்போடு ஆழ்வாய். நீ மனதிலே நினைச்சபடியே 2 குழந்தைகளை பிறக்க வைக்க முடியும் அப்படி என்று யாசன் உபயாசன் என்று சொல்லக்கூடிய முனிவர்களை முன்ன வைத்து பெருத்த ஒரு புத்திரகாமிஷ்டி யாகத்தை செய்தார். அப்படி யாகத்தை செய்ய யாகத்தின் பலனாக அடியே அந்த நெருப்பில ஒரு பொன் தட்டு பிறந்தது. அந்த பொன் தட்டின் பிறகு பிரசாதம் பிறந்தது. பிண்ட பிரசாதம். பிரசாதம் பிறந்த உடனே இந்த பிரசாதத்தை உன் மனைவி இடத்துல கொடுத்தா இத சாப்பிட்ட உடனே ரிசி பண்டோம். ஆமா, குழந்தை பிறக்கும் என்று முனிவர்கள் சொல்ல என் தந்தையாரும் என் தாய் இடத்துல அந்த பிரசாதத்தை எடுத்து கொடுக்கும் போது என் தாயார் பூ படைஞ்சிட்டாங்க. ஓஹோ, வீட்டுக்கு தூரம் போயிட்டாங்க. சரி, அப்படி நான் வந்து 7 விட்டேன், நீ அந்த 10 விட்ட. சொல்ற வார்த்தை அம்மா வீட்டு தூரம் போயிருக்கீங்க. ஆமா, அதற்கு பிறகு மாசத்துல 3 நாளைக்கு வெளியே உட்காருவான் தெரியல. அதற்கு பிறகு என் தந்தையார் வாடிய முகத்தோடு நின்றார். பார்த்தார் முனிவர்கள், பாஞ்சால மன்னா கவலைப்பட வேண்டாம், அந்த பிரசாதத்தை எடுத்து மீண்டும் அக்கினி தீயிலே போடு அப்படி என்று சொல்ல அந்த பிரசாதத்தை அக்கினி தீயிலே போட எரியும் நெருப்பிலே அக்கினி வேள்வியிலே முதலாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. பிறந்த உடனே அசிரீர்வாக்கு வலித்தது துஷ்ட தூய்மன்னு சொல்லி. அதுதான் எங்க அன்னை. அதற்கு பிறகு எரியும் நெருப்பிலே கருநிற பாஞ்சாலி நான் பிறந்தேன் அடி, நான் பிறந்தேன். சரி, இதோடு பிறந்து சின்னஞ்சிறு குழந்தையா என்ன தன் அங்கத்திலே பெற்றெடுத்த குழந்தை போல் பாவித்து தரித்திரம் உடையவர்க்கு தன புதையல் கிடைத்தால் எப்படி அத மனமகிழ்ச்சியா ஏற்றுக்கொள்வாங்களோ அதுபோல என்ன வாரி அணைத்து முத்தம் கொடுத்து தன்னை இமை காப்பதை போல நாளொரு மேனி பொழுதோறு வண்ணமாக என்ன வளர்த்தி வந்தார். வளர்த்தி வாலிபம் செய்து அடியே திருமணமாகும் வயது வர சின்ன வயசுல இருந்து வில்லோடு பிறந்த மங்கை, அக்கினியிலே பிறந்த மங்கை, உன்னை அர்ஜுனனுக்காக பிறக்க வைத்தேன் மகளே அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசைகளை ஊட்டி வளர்த்தினார். அவர் எங்க தந்தையார் சின்ன வயசுல இருந்து சொல்ல சொல்ல நானும் அவரையே நினைச்சுக்கிட்டு வளர்ந்தேன். அவரே தான் நினைச்சுக்கிட்டு அவரு சாய் மடிச்சேன். அவரும் அந்த மாதிரி சின்ன தம்பி அண்ணா அவர் கொட்டையல்ல. ஆமா, மானத்தால் சின்ன தம்பி அண்ணா அதுக்கு பலி கொடுத்துருக்கார். அடியே
நான் 150 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சேன் 200 எதுக்கு எதல்டி விட்டோம் அதே தான் விட்டோமா எதுல சொல்றோம் எதுக்கு மறந்து போச்சு சொல்றோம் என்ன பண்ற வேலை அவரையே நினைச்சு வளர்ந்தேன் அப்ப 18-16 நிறைந்த பெண்ணா ஒரு திருமணம் ஆகக்கூடிய வயசு எனக்கு வந்துச்சு என்னாச்சுமா ஏப்ல என்ன பிளாச்சு அப்ப என்ன ஆனது தெரியும் சொன்னால் வளர்ந்தாய் புதிதாக ஒரு கட்டப்பட்ட மாளிகையில் பாண்டவர்கள் ஐவரும் தென்னாட்டு எம்ஜிஆர் பேர் வாங்க செட்டி அவர் பேர் சொல்ல கூட நம்மளுக்கு வயதில்ல அப்பேற்பட்ட அப்பேற்பட்ட அன்பு உள்ள பேர் சொல்லலாம் சரி சரி சின்னவர் ஐயா வாத்தியார் செட்டிப்பட்டி சின்னவர் வாத்தியார் ஐயா நாடக நடிகர் அவர் பேர் படியாக சாந்த மனையில கண்ணாட்டி சந்தன சோலையில சந்தன சோலையில அதுக்கு உள்ள தர்மர் வாசிக்கார தூரம் வாயில விட்டு வந்துறாங்க போன வாரத்துல அப்படிதான் விட்டாங்க 3 நாள் ஆச்சு வாய்கள் அடியே எந்த பக்கம் போனாலும் தங்க பங்கமாக மலை போல வளர்ந்து செய்யும் அவர் பேரு காட்சி கொடுத்தது என் பேர் சொல்ல வேண்டாம் அவர் பேர் வாழ்த்து ஒவ்வொருத்தர் 10 ரூபாய் கொடுத்துட்டு கோட்டை குடிச்சுட்டு என் பேர் சொல்லலாம்பாங்க சில ஊர்ல ஆனா என் பேர் வேண்டாம் அவர் பேர் வாழ்த்து ஒரு 50 கொடுத்துக்கிறாரு சரிமா இருந்தாலும் அடியே அப்படி பாஞ்சாலி நான் பிறந்து புதிதாக கட்டப்பட்ட மாளிகையில் பாண்டவர்கள் ஐவரும் அவர் தாய் குந்தமாதேவி மொத்தம் 6 பேர் மாளிகையில தங்கியிருக்க மாளிகையோடு தீப்பற்றி எரிந்து பாண்டவர்கள் மடிஞ்சு விட்டார் என்று செய்தி வந்தது அம்மா என்ன நடந்தது அப்புறம் சின்னஞ்சிறு வயசிலிருந்து அர்ஜுனனையே நினைத்து வளர்ந்தோம் நாம மனசுல ஒருவரை நினைச்சாவே அவ கற்பை இழந்தவன்னு சொல்லுவாங்க மனதிலே அர்ஜுனனை நினைச்சிட்டு இப்ப அவர் மாண்டதுக்கு பிறகு மற்றொருவரை கல்யாணம் செய்து எப்படி வாழ முடியும் அப்படி என்று சொல்லி என் தந்தையாரிடத்துல கத்தினேன் கதறினேன் காலில் விழுந்து அழுது புலம்பினேன் அப்பா இதுக்கு மேல ஒரு நிமிடம் கூட உயிரோடு இருக்க மாட்டேன் எந்த அக்கினி வேள்வியிலே பிறந்தேனோ அதே அக்கினி வேள்வியில இறங்கி என் உயிரை மாய்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு தந்தையாரிடத்துல முறையிட என் தந்தையார் தான் உரைத்தார் லிகிதம் மட்டும்தான் வந்திருக்குது பாண்டவர்கள் மடிஞ்சிட்டாங்கன்னு சொல்லி வந்த லிகிதம் உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது முக்காலத்தையும் அறிந்தவர் யார்
யாரு? வியாதவியாசர். அவரை அழைத்து கேட்கலாம் அப்படி என்று சொல்லி வியாதவியாசரை அழைத்து கேட்க, அப்ப வியாதவியாசர் தான் சொன்னார், அம்மா, ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனனுக்காக உன் அக்கினி வேள்வியில நாங்க பிறக்க வைத்தோம். வளர்ப்பு தந்தையார் பாஞ்சால மன்னனே தவிர உன்னை பெற்ற தந்தையார் அக்னி பகவான். மாளிகை தீப்பிடித்து எரிந்து பாண்டவர்கள் மடிஞ்சிட்டாங்கன்னு சொல்லி லிகிதம் வந்திருக்குது. ஒரு மக விதவையாக தகப்பனே காரணமா இருப்பாரா? அந்த அக்னி பகவான் எப்படி அர்ஜுனனை எரிச்சிருக்க முடியும்? அதனால அர்ஜுனன் மாண்டு மடிஞ்சிருக்க மாட்டான். ஆனா அவர்கள் இருப்பது இல்லாத இருப்பதும் புரியாத புதிராதான் இருக்குது அண்ணா, புரியாத புதிராதான் இருக்குது. அதனால என்ன செய்யறீங்க? பெருத்த ஒரு சுயவர மேடை. ஓ, சுயவர மேடை எப்படி? பாஞ்சால நாட்டுல மேடை அமைத்தார். 60 கோணமுள்ள ஆச்சா மரம் இரு பக்கமும் அந்த மாதிரியே மேலே 70 அடி விட்டம். அந்த விட்டத்தின் மத்தியில ஒரு துவாரம். அந்த துவாரத்துக்கு மேல சுழல் சக்கரம். அதுக்கு மேல மீன் என்று சொல்லக்கூடிய மச்சக்குறி சுழண்டு கொண்டே இருக்கும். அந்த துவாரத்துக்கு கீழே மஞ்சள் நீர் கொப்பரை. என்னோடு பிறந்தது வில் இந்த பக்கம். அந்த வில்ல தராசுல நின்னு அந்த வில்லை வளைத்து நாணி ஏற்றி கீழே அந்த மஞ்சள் நீர் கொப்பரையில அந்த மச்சக்குறி சுழண்டு கொண்டு இருக்கக்கூடிய நிழல் தெரியும். அந்த நிழலை பார்த்தபடியாக மேலே அம்பு எய்து அந்த அம்பாகப்பட்டது சுழற் அந்த துவாரத்தின் வழியாக சென்று அந்த சக்கரத்தின் வழியாகவும் சென்று மேலே சுத்தி கொண்டிருக்கக்கூடிய மச்சக்குறி அறுக்கணும். மச்சக்குறி மண் மேல விழாம மறுபானம் தொடுத்து கரத்துல வந்து விழும்படி செய்யணும். இப்படி செய்தா வெற்றி பரிசாக பாஞ்சாலியை கல்யாணம் செய்து தருகிறோம் அப்படின்னு சொல்லி 56 தேசத்திற்கு என் தந்தையார் பாஞ்சால மன்னன் லிகிதத்தை அனுப்பினார். லிகிதத்தை கண்டு எல்லா முனிவர்கள், எல்லா ரிஷிகள், எல்லா ராஜர்களும் எல்லாமே வந்தாங்க சுயவர மேடைக்கு. அப்ப யார் வளைச்சாங்க? என்ன நடந்தது? அந்த வில்லை வளைத்தவர் யார்? என்னை திருமணம் செய்த அன்புள்ள என் மனவாளன் யார் தெரியுமா? ஒருவர் வில்வளைக்க, ஒருவர் வில்வளைக்க, ஐவருக்கு எப்படி தேவி? சொன்னா அந்த சந்திர குலத்தில் பிறந்த மன்னரா
யார்? அடியே, ஆ. எல்லாரும் வில் வளைச்சு பார்த்தாங்க, ஆ. யாராலும் வளைக்க முடியல. சரி. அழகிய பிராமணர் ஆ. பிராமண வடிவிலே வந்து வளையாத வில் முன்னே நின்று ஆ. நமோ நாராயணா என்று கை தொழுது ஆ. அந்த வில்லை வளைத்தார். ஆ. நாணி ஏற்றி மச்சக்குறியை அறுத்தார். மஞ்ச நீர் கொப்பரையில பார்த்து மச்சக்குறியை அறுத்து மறுபானம் தொடுத்து மச்சக்குறி தன்னுடைய கரத்திலே வந்து விழும்படி செய்தார். செய்த உடனே மங்கை வெற்றி பெண் எனக்குத்தான் என்று என் கையை பிடிச்சார். அப்பேற்பட்ட ஆயா யார் உங்க வீட்டுக்காரரு? அவங்க வீட்டுக்காரரு தெரியலையாக்குறாரா என்ன? இல்லடி எங்க வீட்டுக்காரரு. உங்க வீட்டுக்காரர் யாருமா? அப்பேற்பட்ட என் கணவர். ஆனால் அழகு மன்னன் சரி. அர்ஜுனர். பிடிக்கலாம். கணவர் பேர் அர்ஜுன். அப்படி அவர் வில் வளைத்து ஐவரும் முன்னே நடக்க நான் பின்னே நடந்து போனேன். அப்ப வேதவியாசர் குலத்திலே மூழ்கி எழுந்ததுக்கு பிறகுதான் சுய உருவம் வந்தது. அதுக்கு பிறகு ஒரு மண்ணுடையார் வீட்டுக்கு அழைத்து போனாங்க. அப்ப அங்க என்னுடைய அத்தை குந்தாதேவி இருந்தார். அத்தை இடத்துல அம்மா பாஞ்சால நகரம் போனோம், வெற்றி பரிசாக ஒரு கனி கிடைச்சிருக்குதுமா எங்க 5 பேத்துக்கும். நாங்க 5 பேரும் போனோம்ல, வெற்றியா ஒரு கனி கிடைச்சிருக்குது அப்படின்னு சொன்னா. அர்ஜுனா வெற்றியாக கிடைச்சிருக்குது அந்த கனிய நீங்க அண்ணன் தம்பி தானே போனீங்க, ஐவருமே பங்கிட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னா. அம்மா வெற்றியாக ஒரு கனி கிடைச்சிருக்குதுன்னு சொன்னமே தவிர இது கனி இல்லம்மா, கன்னி பெண். சுயவர மேடையிலே வில்லை வளைத்து வஞ்சி துரோபதாரை திருமணம் செய்து வந்திருக்கிறோம், அதை தானம்மா சொன்னேன்னு சொன்ன. அர்ஜுனா இந்த தாய் சொன்னது சொன்னதுதான். தனியாக இருந்தால் அண்ணன் தம்பிங்க ஐவரும் பங்கிட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னேன். கன்னி பெண் என்று சொல்கிறாய், ஐவருமே நீங்க கல்யாணம் செஞ்சுக்காங்க அப்படின்னு சொல்லி ஒருவர் வில் வளைக்க ஐவருக்கும் தேவையான ஒரு மருமக வாக்கப்பட்டா. ஆயா ஒரு மருமக வாக்கப்பட்டா மாமியா பேச்சை என்ன மாதிரி கேட்கணும். சரியா? இதுக்கு மேல எங்க போய் நீ மாமியா பேச்சு கேட்க போற? தலைவர் ஆட்டுற நீ அதே காடு வாங்க ஊடு போவாங்க யாரோட பட்டு பிடிச்சிட்டு அதுமே மாமியா பேச்சு கேட்டு பொடிச்சு என்னத்துக்கு ஆகுது? அடியே அப்படி அவரை திருமணம் செய்து எத்தனையோ வஞ்சகம், ஏராளமான வஞ்சனைகள். துரியோதனன் செய்த வஞ்சனை கொஞ்சமா நஞ்சமா? ஏராளமான வஞ்சனைகள் செய்திருந்தாலும் எங்கள் ஆரணியமான வனம் ஓட்டினார். ஆரணியமான வனத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தால் அந்த புறமாக கணவரை சந்திக்கணும். கணவன் தர்மம் அழைத்திருக்கிறார். ஏட்டி மோதி சொல்ல தெரியல எப்படி வராங்கன்னு.
என யார் என்று உனக்கு தெரிகிறதா என்ன? தெரியுமே. எப்படி? ஷோ நாடகத்துல அது சோத்தத்துக்கு நாய்க்கு எனக்கு என்ன தெரியும்? அருமையும் பெருமை சிறந்த என்ன ஊரு? அருமையான ஊருங்க. நானாச்சும் 6-7 கிலோமீட்டருக்கு அந்த இடத்துக்கு வரேன். 1 கிலோமீட்டருக்குள்ள தெரியாத தடப்பால் ஊர் பேரு சொல்றா. 3 பேர் தானே ஒட்டுக்கா வாங்குறீங்களா? தெலுவாத்தியாரு, மாணிக்கவாத்தியாரு, தடப்பால் 3 பேருக்கு சேர்ந்து கொடுத்தாங்க. ஒரு ஆள்கிட்ட கொடுங்க, அட்வான்ஸ் 3 பேருக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன நிறைய வேலைக்கு கச்சாமச்சான்னு பேசிட்டு இருக்கலாம் டைம் இல்லங்க. வா. கரிகாலி அம்மனுடைய ஆலயத்து திருவிழா முன்னிட்டு இன்று என்ன காரணம்? தேர் வெள்ளோட்டம். தேர் வெள்ளோட்டத்தை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கில் செலவு செய்து இந்த அர்ஜுனா தமிழில நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். இந்த தமிழ் நாடகத்திலே நான் யாரு, என் பேர் என்ன, நான் எக்குலத்தை சேர்ந்தவன், நான் எதற்காக வந்திருக்கிறேன்? மத்த டைம்ல வந்து ஆள் மேல 1800 வரும், இன்னைக்கு ஆள் மேல 700 தான் வரும். கரிகாலியம்மனுக்கு வச்ச வேண்டுதலையா? இதெல்லாம் கொரோனா வரடு. இது வந்து பள்ளி காய்ச்சல், இது சிக்கன் முடியாது. எல்லாம் குளுக்கோஸ் போட்டுக்குது. அது 6 பேர்ல பதி போட்டுக்குது. கரிகாலி நம்மளுக்கு அக்கா பெரியடிச்சு. சரி சரி. டேய், சாஸ்திரா கொடி வாங்கனாகிய என் பெயரோ சகாதேவ கண்மணி. ஏர்வாளி கொடுத்துதாடா 10 லட்சம் கோடி கணக்குறோம். ஆமா, அப்படி என் பெயர் சகாதேவனாக இருந்தாலும் இந்த சகாதேவனை பெற்ற என் தாய், உன்னை பெற்றாலே உன் தாய். நான் எந்த குலத்தை சேர்ந்தவன்? உன்னை பெற்றாலே உன் தாய். மாதா பிதா குரு தெய்வம்.
சரியான சந்திர வம்சத்திலே சரியான வாழையடி வாழையாக பிறந்துட்ட நாங்க 5 பஞ்ச பாண்டவர் நாங்கதான் நண்பா. தருமன் பீமன் விஜய நகுலன் சகாதேவன் 5 ராஜாக்கள் பிறந்திருக்க பாவியாகிய துரியோதனன் செய்த வஞ்சகத்தினால் 8 வனத்தை முடித்த பாண்டவர்கள் நாங்க இப்பொழுது 9வது வனத்தில் காலடி வைக்க வேண்டும் பஞ்ச பாண்டவர்கள். ஓ அப்படிங்களா? என் தலைமார்கள் அரண்மனை இருக்கிறாங்க, உடனடியாக சீக்கிரம் கூட்டிட்டு வா. பச்சா சரி, ஏற்கனவே அண்ணன் தர்மம் வெட்டாரு. எங்க உங்களுக்கு திருமணம் ஆச்சா? என்னது திருமணம் ஆச்சா? அவனுக்கு ஏன்டா என் பொண்டாட்டி யாரு தெரியாது? சொன்னா வளர்ந்துங்க. பத்தினி பாஞ்சாலி. பாஞ்சாலி. ஆமா ஆமாங்க நண்பா. உடனடியாக தர்மம் வந்தாச்சு. என் தலைவனாகிய நகுலன் அரண்மனை வைக்கிறார், அர்ஜுனர் அரண்மனை வைக்கிறார். உடனடியாக அனைவற்று பேரை அழைத்து வா. பச்சா வர்றேன்.
தெரியும். வந்த மனுஷன் இப்பலாம் போயிட்டான். நடப்பாரு நல்ல மனுஷன் பாவம். யாரிங்க அந்த டப்பாவை இதுல விட்டு ஓட்டு. நான் இதுல விட்டு போது இப்படி கோயிலுக்கு தூக்கிட்டு போ. ஏங்க ஏங்க ஏண்டா டப்பாவை இதுல விட்டு ஓட்டு. டப்பாவை இதுல விட்டு ஓட்டு வேங்கம்மா. எம்போ இதில் விட்டு ஓடுறாங்க வயல அடிக்கிறாங்க. இதெல்லாம் முட்டுக்கல் தானே. கறி கடையை போட்டு பிளாட் பிரிச்சு போட்டு இதெல்லாம் பூரா முட்டுக்கட்டு. 3 அடி முட்டுக்கட்டு. 3 அடி முட்டுக்கல். ஆமா. கலர் கலரா இருக்குதா? சரி இருக்குங்க. என்ன கட்சி கொடிங்கிறியா அப்ப? நம்மளுக்கு கட்சி வேணா கொடி வேணா. யாரிங்க மந்திரியார்? என்னுடைய சேனாதிபதிகளே. உன்னுடைய சேனாதிபதி நான் தாங்க. கலந்தாடே நல்லா இருக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அவங்க மாட்டு 1ஆம் தேதினா 25 டோர் வச்சு போடுறாங்க. சரி அது போய் கேவலன்னு மொட்டாட்டி வாங்கிக்கிறான். சரி ஓட்டோல ஐவா புளியா மறந்தது இல்ல. அதனால சரி புளிகாய பொறுக்கிட்டு வந்து ரசத்தை வச்சு சோறாஞ்சி ரேட்ல சோறு ஆக்குறான். இது ஒரு சின்ன பிரச்சனைங்க. என்னன்னா பிரச்சனை? இந்த சோறாஞ்சி சோத்தை போட்டு ரசத்தை ஊத்துனா சோறு புளி போது ரசம் மேல வந்துருக்கு. 3/4 ஜல்லியாட்ட துஜோட்டுக்குதுங்க. என்னன்னா சொல்ற? ஆமாங்க சாப்பாடு அதை சும்மா பைசா எடுங்க. உண்மையாகவே சக்கரை கரைக்கு டோர் வைத்துன்னா பரவாயில்ல. ஆமா எதுக்குன்னா நோய் தூக்கி விட்டுரும். கண்டிப்பா அதை சொல்றாங்க. டோர் வச்சு டெய்லி சாப்பிடுது. ஆமா சரிங்க. ஒரு சாப்பாடு அதுதான் சாப்பிடணும். யாரிங்க பேச வேண்டாம். வாய்க்கு கேடு. ஆமா அரசர் பண்ண பார்த்தா குடும்பத்துக்கு கேடு. ஆமா அப்ப வந்து நம்ம தாத்தா பாட்டி தான் பெத்தாங்க. ஏங்க நம்ம தாத்தா பாட்டி அவங்க 7 புள்ள 8 புள்ள பெத்தாங்க. அவங்க வந்துட்டாங்க. அது ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு 7 புள்ள 8 புள்ள பெத்தா இன்னைக்கு வீட்டுல வளர்த்த முடியாது. ஒட்டநாய் குட்டி போட்டா 7 குட்டி விடுறாங்களே. அப்படி போட்டா பஸ் ஸ்டாண்ட் தான் விட்டு விடுறோம். விலைவாசி அப்படி விற்கிது. நான் குடும்பிக்கால் ஓட்டி போடுவேன். எப்படி யாரிங்க பின்மாதிகளா போனால் போகட்டும். சிங்கார பொன்மேடை பேர்பட்ட தீப ஒளியும் தீமார்த்திரி சபையும் யாரால் என்ன காரணம் எதற்காக என்று கூட்டப்பட்டது? சாமி இப்ப 5வது வாரம் வந்துருச்சு. ஆமா வருவீங்க எல்லாம். இது என்ன ஊரு? ஆமா யாரு கூத்துட்டாங்க? சரி என்ன கோயில்? என்ன நாடகம்? அப்படின்னு என்னைய கேக்குறீங்களா? ஆமா நீங்களா புட்டை நக்கோ வந்தீங்க. இங்க வா அதுக்கு நான் கேள்விக்கு பதில் சொல்றேன். கவலைப்படாத. நீ விடிய முப்பொழுதும் சபை அலங்கரிக்கூடிய சபை அலங்காரை எப்படி? மகாராஜா தெரியாதவனா கொடுக்கலாம். ஆனா எடுத்து உரைப்போனே நல்லது ஒரு புத்திரி ஆவான். எப்படி? இப்ப எடுத்து சொல். ராபிகட்டி கிராமம் ராபிகட்டி இருக்கக்கூடிய கரிய காளியம்மன் தேரோட்ட வெள்ளோட்டத்தை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் யாவற்று பேரும் ஒற்றுமையாகவே கூடி இந்த அம்மனுக்காக வேண்டி ஒரு மாபெரும் நாடகத்தை அரங்கேறி செய்தார். வேதங்களோ 4 வேதம். ஆமாங்க ஏதோ ஒரு சாம அதர்வணம் என்று சொல்லப்படுது 4 வேதம். 5ஆம் வேதமாக போடப்படுவது சிவகாபாரத காவியம். மகாபாரத காவியத்திலே ஆரண்ய பருவத்தில் இந்த அரங்கேறி செய்யப்பட்டது அர்ஜுனன் தமிழிலை சேர்க்கம் என்ற நாடகம். இந்த அர்ஜுனன் தமிழிலை சேர்க்கம் என்ற நாடகத்திலே இன்று நான் என்ன வேடம் கொண்டு நடிக்க வந்திருக்கிறேன் சொல்ல வேண்டும் அல்லவா? உரைக்கிறேன் பா. ஓகே
சுத்தி ஏறி 5-6 மலை தூவி விழுந்தோன்னு அவன் சடச்ச பாரு ஊத்திட்டு எல்லாம் பாரு சொக்காய் கட்டி போட்டுக்கிறாரு. உனக்கு என்ன குளிர் எடுத்து போத்துற கருக்குட்டி இருந்தாலும் ஒரு தூண்டு கிடையாது. அவ்வளவு தூரம் எங்க போற? அங்கேயா போற? கரிய பெருமாள் கோயிலுக்கு வந்தாட ஒரு தூரம் இல்ல. இந்த பக்கம் ஒரு தூண்டு இல்லையா? இது இந்த சாமி அருளால ஒரு அருள் மழை பெய்யுது. காலடி போட சொல்றேன் உன்னோட ரசிகர். போட்டுக்கிறேன். கால அடியில போடணும்னா ஜாட்டி எடுத்து ஆட்டோம். அமைச்சர்களே, சரியான சந்திர குலத்திலே தோன்றியவன் எப்படி சொல்லுங்க. அதாவது சாட்சாத் எம்பெருமான் யானை முதல் எறும்பு கடை வரை 8000 ஜீவபேதங்களுக்கும் வடிகளுக்கும் கர்த்தனாக விளங்கியவர். அந்த சிவபெருமானின் ஜடாபாரத்தை அலங்கரிக்கக்கூடிய சந்திரனால் தோன்றியது என் குலமோ சந்திர குலம். சந்திரகுலம். ஆமா. அப்புறம் சந்திரனுக்கு புதன் தோன்றினார், புதனுக்கு பூர்வன் தோன்றினார், பூர்வ சக்கரவர்த்திக்கு நகுஜன் தோன்றினார், நகுஜனுக்கோ யயாதி, யயாதிக்கு மீண்டும் பூர்வ சக்கரவர்த்தி பிறந்தார். இவெல்லாம் வாழையடி வாழையாக தோன்றிய வம்சமோ சந்திரகுல வம்சம். சந்திரகுலம். ஆமா. சரிங்க. அதில் சிறப்புற்று விளங்கியவர் குருமன்னன். அந்த குருவால் விளங்கியது என் குலமோ குருகுலம். குருகுலம். ஆமா. குருகுலம். குருநாடு குருகுலம். இந்த குருநாடு குருகுலத்திலே நான் பிறந்தவன். என் பெயர் தான், என் பெயரோ நகுல மகாராஜன் என்று தெரிவிக்கலாம். நகுலனாக இருந்திட்ட போதிலும் நான் யாருக்கு மகனாக ஜனித்தேன், நாங்கள் யார் யார் பிறந்தோம், நாங்க இப்ப எங்கு வசித்து வருகிறோம், என் வாழ்க்கை என் வாழ்வே நிறைந்த இன்னல்கள் என்ன சொல்ல வேண்டுமா? அமைச்சர்களே, என் தந்தையார் பாண்டுபுத்திர மகாராஜன். யார் பாண்டுபுத்திர மகாராஜன்? ஆமா. தாய் என் தாயோ குந்தமாதேவி மந்திராதேவி. எனக்கு 2 அம்மா, ஒரு தந்தை, 2 தாய்கள். ஆமா சாமி. பாண்டுபுத்திர மகாராஜனுக்கும் தாய் குந்தமாதேவி மந்திராதேவிக்கும் நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க சாமி? 3 பேர் பிறந்தோம்.
நாங்கள் யார் யார் சேர்ந்து பிறந்தவர்கள் சொல்ல வேண்டுமா? மாதவா, தாரா புகழ் படித்திட்ட தர்மராஜா மூற்றன்னார் யாரு? முதலாவது அண்ணவே தர்மராஜா. மகாராஜன் தர்மமே ஆச்சாந்திர காலம், தர்மமே உத்திமாபட்சம், தர்மமே தலை காக்கும் என்று சொல்லி தர்ம தேவதையை போற்றியே வழங்கக்கூடியவர்கள். என்ன எங்கள் அண்ணா தாயாபுபேணியன், அவருக்கு இளையவன் வெற்றி மதகரியோர் மீமச்சான இரண்டாவது அண்ணன். ஓ, பீமச்சான இரண்டாவது அண்ணன். ஆமா. ஆளால் அழகு மன்னன் அர்ஜுனன் எனக்கு மூன்றாவது அண்ணன். நான்காவது பிறந்தவனோ நானே நகுலன். எனக்கு இளையவன் ஒருவன் இருக்கிறான். யார்? என் தம்பியாக விளங்கக்கூடியவன் சகாதேவன். ஓ, சகாதேவன். ஆமா. வேற ஏதாவது பெண் குழந்தைகள்? மாதவா, அன்புக்கும் பாசத்துக்குரியவர் எனக்கு தங்கி ஒருவர் இருக்கிறார், சங்குபதி. ஒரே ஒரு தங்கை? ஆமா, சங்குபதி. சங்குபதி. ஆமா. அப்படி 6 பேர் பிறந்து எங்க வாழ்ந்து வரீங்க? நாங்க எங்கு வாழ்ந்து வந்தோம்? என் வாழ்நாளிலே நடந்த இன்னல்கள் என்ன? அப்பனும் அம்மாவும் 3 பேர் தான், 3 ஆம்பளை பசங்கள. என்ன நான் சொல்றேன்? நாங்களும் அதிகம் இல்லைங்க. 3 பேர் ஆம்பளை பசங்களை பெத்தா 3 பேர் இன்னைக்கு கறி காலியம்னு கூத்தான வந்துக்கிறோம். ஆரியாருமா? ஆமாங்க. மச்சான் அடிக்கிறார் பார், அது முதல் அம்மை. அவர் முதல் அம்மை. சரி. இது இரண்டாவது அம்மை. நான் கடைசி தம்பி. ஆமா, பரவாயில்ல. ஆமாங்க. அவர் பேர் வில்லி. இவர் பேர் விண்ணி. அவர் பேர் விண்ணி. விண்ணி. இவர் பேர் கிண்ணி. கிண்ணி. என் பேர் சுண்ணி. அப்புறமேடா அண்ணா வேண்டாம், சுப்பிரமணி. ஆமா, ஊரு தகாத வார்த்தைகள் பேசுவது தவறாகும். சரி, இப்பேற்பட்ட உன் ஊரின் பேர் என்னன்னா? அருமையான ஊர். ஆமா. ஃபர்ஸ்ட் எடுத்து கடிச்சு எடுத்து சொல்றேன். சென்ட்ரல் நீ போட்டுக்க. கொஞ்சம் கஷ்டம், ஆளு இல்ல. இல்ல, சென்ட்ரல் நீ போட்டே தான் ஆகணும். நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்து பூ, கடிச்சு எடுத்து டை, சென்ட்ரல் நீ ஓட்டு. என்ன புரியாருன்னா ஏன்னா இந்த ஆளை போய் என்ன கூப்பிடுற ஊர்ல ஒரு பஸ்ல ஏறினா கூட டிக்கெட் என்ன கேட்கணும், தலைமை அடிச்சு விடுவாங்கன்னு மண்டையில அடிச்ச மாதிரி புட்டங்கிறானே அண்ணா. சாமி கூத்தாட வந்துட்டு சொல்லு. அப்படி இருந்துட்ட போதிலும் சொல்லுவாரு. பேர் சொல்ல ஃபர்ஸ்ட் எடுத்து பூ, கடிச்சு எடுத்து டை. டை. புதுக்கோட்டை சுப்பிரமணி. பிரமாதமான பேர் என்ன? அப்படி இருந்துட்டாலும் யார் பேர்? நாங்கள் ஐவராஜர்கள் பிறந்தாலும் நாடு பிறக்கக்கூடிய நாடு என்ன? இப்ப நாங்கள் எங்கு இருக்கிறோம் சொல்ல வேண்டுமா?
பண்றது? அப்ப விட்டுட்டோம். 8 டீ ஒரு பால் கொலை கொள்ளு. யாருக்கு பாடு? பால் கோமாளி. உங்களுக்கு எல்லாம் டீ பால் கோமாளி தான் வந்துச்சு பாரு. ஐயா மவராஜ். அண்ணா பால் வாங்கி என்ன பண்றது? கொஞ்ச நாளைக்கு ஆள் வேணும்னா. ஆமா ஆமா ஆமாங்க. போச்சுதானே. குடு குடு குடு. அக்கா தண்ணியில பால் கம்மியாக்குதுக்கா. என்னடா சொல்ற? தீயில தூள் கம்மியாக சொல்லு. தாய படிச்சாலும் பார்த்து பலி கூடாதான். ஆமா உனக்கு கொடுப்பதே தவறு. வாங்க வாங்க. குறை வேற. இப்பதாங்க ஒண்ணு குடிச்சு வந்து அமைச்சர்களே. யார் யார் புலவர்கள் இருப்பது 56 தேசம். 56 தேசத்துக்கு தலைநகராக விளங்கக்கூடிய டெல்லின்னு சொல்லப்பட்ட அஸ்தினாபுரம். இந்த அஸ்தினாபுரத்தை ஆள பிறந்தவர்களோ நாங்கள் 105 இளவரசர்கள். யாரா சாமி? யார் யார்? என் பேரான பெரிய தந்தை பெற்றெடுத்தார் கௌரவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற பிள்ளைகளை அக்கா டீ கடைக்காரக்கா சத்தம் போடாம கொடுத்தாங்க. அண்ணா நீங்க கதையை கேட்கறவங்க, உள்ள கதைங்க கதையை சொல்றவங்க, அதனால இங்க பேசிட்டே தாம்பாங்க. அப்படிங்கய்யா? ஆமா சரி சரி. ஏப்பா வேட்டு போடுப்பா. ரெண்டு வாத்தியார் கூட்டி ஆயிட்டு அப்புறம் காலையில பாத்துக்கலாம். என்ன பண்ணிட்டு எங்க வாத்தியார் கெடுவேன். ஐயோ தப்பா பேசிட்டாங்க. உங்க செட்டு வாத்தியாரா? நம்ம செட்டு வாத்தியார் எங்க பிரிச்சு பேச வேண்டாம். சரி எல்லாமே நம்ம செட்டு. அப்படியே சொல்லுவோம். அமைச்சர்களே, உலக 56 தேசத்துக்கும் எப்படி குடிதாகி இளவரசர்களோ நாங்களோ 105 பேர்கள் பேரான பெரிய தந்தை பெற்றெடுத்தார் கௌரவர்கள் ஒரு பிள்ளைகளை நாங்கள் பாண்டபுத்திர மகாராஜன் பெற்ற பிள்ளைகளோ நாங்கள் ஐவராஜர்கள். ஐவருக்கும் சரிபாதி நாடா, 100 பேத்துக்கு சரிபாதி நாடா தருவதில்லை என்று சொல்லி ஒரு மனதாகவே வஞ்சகத்தை மனைவியை வைத்தார். யாரு? பாவியாகப்பட்ட துரியோதனன் பெருமாள் பிள்ளை. ஆமா துரியோதன வஞ்சகத்தினார் எப்படி சொல்லுங்க. ஒன்றல்ல இரண்டல்ல, பாடினால் பாட்டிலே அடங்காது, எழுதினால் ஏட்டிலே அடங்காது, 8000 கோடி வஞ்சனைகள் செய்தார். சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சொன்னீங்களா? கவுஞ்சு போற நாளைக்கு இன்னைக்கு வெளியே ஏற முடியாது. நாளைக்கு வெள்ளிக்கிழமை நைட்டு தான் ஏற முடியும். ஆறு இருந்தாலும் 6 சொன்னி வெள்ளிக்கிழமை தான் மழை ஏறுவாங்க. சரிங்க அமைச்சரே. அப்படியே இருந்துட்ட போதிலும் எப்படி துரியோதன வஞ்சகத்தினார் சூது பகடியிலே நாடு நகரம் நவநீத செங்கோல் ஆளும் படை உப்புச்சட்டி வரையோடு முதல் தோல்வியாகி பாண்டவர் ஐவராஜர்களும் ஐவரின் தேவியாக விளக்கக்கூடிய அருங்கிலி திரௌபதா 6 பேரும் இப்போ ஆரண்ய சஞ்சாரம் புறப்பட்டோம். ஆரண்ய வடபுகுந்து எப்படி 8 வருட காலம் நிறைவுற்றது. 9வது வருடம் பிறந்திருக்கிறது. இவ்வருடத்தில் என்ன செய்ய வேண்டும்? 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் கடந்து 8 வருடத்தை முடிச்சிட்டீங்க. ஆமா 1வது சூரியவனம், 2வது ராமரிசவனம், 3வது காமதேன் பருவதம், 7வது எப்படி இப்படி 8 வனங்களை முடித்து 9வது ரோபரிசாரவனத்துக்கு போவதாக இருக்கிறோம். அதனால என் அண்ணா சாயாமுமேனியன் தர்மராஜனை காண வேண்டும், என் தேவி அருங்கிலி திரௌபதியை காண வேண்டும், என் அண்ணாரெல்லாம் பார்க்க வேண்டும். போகலாமா? போய் வருகிறேன். நானே போய் பாத்துக்கிறேன். ஏன்னா சின்ன பிள்ளைங்க தான் பெரியவங்களை போய் பார்க்கணும். பெரியவங்க வந்து சின்ன பிள்ளைங்களை பார்க்க கூடாது. நானே போய் பாத்துக்கிறேன். இருந்தாலும் உன்னை யாரையா கூப்பிட்டது? பாஞ்சாலி சகாதாம நகலே 4 பேர் ஆரம்பி நாளைக்கு நினைக்க நம்ம ஆரம்பி மாணிக்க வைக்கிற நினைக்க அர்ஜுன மகாராஜ் அழைக்க அர்ஜுனி கவிக்கு வராங்க. பாதி பாதி வாடி குட்டது. சரி ஆளு இருக்கிற காரணத்துக்கு ரவணமோட விண்ணப்பம் இல்லாம இருக்கும். சரிங்க